வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வால் புஷ்அப்ஸ்ங்க. எல்லாருமே பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். அதாவது ஃப்ளோர் புஷ்அப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால தான் இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ரோன் பொசிஷன், அதாவது குப்புறப்படுத்து என்னால் அந்த புஷ்அப்ஸ் பண்ண முடியாது. புஷ்அப்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய மூவிஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தனியாக கொடுக்க வேண்டாம். இது வந்து புஷ்அப்ஸ் பண்ணுறதால என்னென்னா, இந்த செஸ்ட் அரவுண்ட் ஏரியாவில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளாவினஸ் வந்து நல்லா குறைஞ்சிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாகிங்காக இருக்கும். ஸோ அந்த சாகிங்காக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற க்ரைட்டீரியாவில் என்னால் வந்து ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த பொசிஷன் போனாவே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் ஒபீஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னால் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிகினர் எக்ஸசைஸ் தான். பட் பிகினர் எக்ஸசைஸ் இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதை பார்க்க முடியுங்க. ஸோ ஏதாவது ஒரு வாலில், இது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு வாலில் நிற்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர் சைடில், அதாவது இந்த எல் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதாவது கார்னர் அந்த டோர் கிட்ட இருக்கிற அந்த மாதிரி வால் கிட்ட வந்து நின்றுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் இப்படி வாலே நின்றுக்கிறேன்னா தாராளமாக நின்றுக்கலாம். பட் வந்து உங்களுடைய ஹேண்ட் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் வித்துக்கு வைக்கணும். ஸோ ஷோல்டர் வித்துக்கு நல்லா சப்போர்ட்டிவாக அந்த உங்களுடைய ஹேண்ட்ஸ், அந்த பாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நிற்கணும். தள்ளி நின்னா தான் நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அது க்ளோஸாக போயிட்டு வர முடியும். அப்போ தான் அந்த மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இனிஷியலாக, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்பொழுது இந்த அரவுண்ட் இந்த அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் தெரியும், ஒரு சின்னதாக ஒரு பெயின் தெரியும். பட் டே பை டே நீங்கள் பண்ணும்போது அது நல்லா மசில்ஸ் அடாப்ட் ஆகிடும். ஸோ பெயினும் இருக்காது, அதே ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் ஸ்டோன்டாக இருக்கும். டே பை டேயில் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த மசில் என்ஜூரன்ஸ் லெவலும் இன்க்ரீஸாக இருக்கும், மசில் டோண்டாக இருக்கும், அந்த ஷ்ரிங்கிங் வந்து தெரியும். அந்த என்ன சொல்கிறது, அந்த தேவையில்லாத ஃபேட் வந்து இருக்கும் இல்லைங்களா, அக்யூமுலேட் ஆகிட்டு, ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இனிஷியலாக இந்த கவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் அண்ட் கிராஜுவலாக நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும், நம்மளால் இந்த கவுண்ட்ஸ் செய்ய முடியுதுன்னு. அப்போ வந்து நீங்கள் கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 to 2 செட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறோமா, சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னா நீங்கள் 15 to 3 செட்ஸ் கூட பண்ணலாம். இதோடைய அட்வான்ஸ் லெவல் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பட் நம்ம டீச் பண்ணுற அண்ட் நம்ம சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைல்டாக இருக்கிற எக்ஸசைஸ். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம், கைடன்ஸ் இல்லாமல். அதாவது நம்ம தப்பாக பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற ஒரு ட்ராபேக் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை எக்ஸசைஸ் பார்க்காம இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாங்க. See you next video. Thank you for watching. Keep supporting.